வணக்கம். கல்லுங்கிறது வந்து பாம் ஃப்ளவர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பனை மரத்திலிருந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அதனுடைய தண்டு பகுதியிலேருந்து எடுக்கக்கூடியதான் அந்த கல்லுங்கிறது. அது வந்து எத்தனால் அப்படிங்கிறது வந்து அது இயற்கையிலே வந்து அந்த பயணியை வந்து சுண்ணாம்பு போடாமல் வைக்கும்போது அது வந்து கல்லாட்டு கன்வெர்ட் ஆகுது. அதில் எத்தனால் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆல்கஹால் வந்து இயற்கையிலே வந்து சுரந்துருது. அது 4%லேருந்து 10%க்கும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 மில்லி கல்லுல மட்டும். வேற அதில் வந்து மெத்தலால் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை வந்து அவங்க சேர்த்து அதை அருந்துவதனால கல்லீரல், சிறுநீரக கோளாறு மற்றும் கண் பார்வை இழப்பு இப்படி பெரிய பெரிய பிரச்சனைகள் அதில் வருது. அதனால கல் உண்ணது நல்லதான்னு கேட்டால் அது கெட்டது தான். அதியமானும் அவ்வையும் வந்து கல் உண்டார்கள் என்கிறது சங்க தமிழில் இருக்குது. அதே திருவள்ளுவர் அப்போ ஏன் வந்து கல் உண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை எழுதணும்? நம்ம சிந்திச்சு பார்க்காண்டாமா? கல் உண்ணாமைங்கிற அதிகாரத்தை எதுக்கு திருக்குறள்ளுவர் வந்து ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணி சொல்கிறாரு? ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் கல் உண்டான் அப்படின்னா அவனுடைய புகழ் கெடும், அவனுடைய ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படும் அப்படின்னு அதுக்கே ஒரு அதிகாரம் எழுதி வள்ளுவர் கூறும்போது அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது அதனால் பாதிப்பு எவ்வளோ ஏற்படுங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். அதனால் ஒரு கல்லுக்காக வேண்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்துறதுங்கிறது கூடாது. கல் எப்பவுமே உடலுக்கு வந்து கெடுதல் தான். அதனால் எந்த பயனும் கிடையாது. அதில் வந்து விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, வேறு லாக்டோபைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அரிய நியூட்ரிஷன்ஸ்லாம் இருந்தாலும் கூட அது உடலுக்கு தீங்கானது தான். தேங்க்யூ.